ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான வாழைக்காய் மோர் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மண் களையத்தில் மண் சட்டியில் நான் வாழைக்காவை தேர்த்தி வச்சுட்டுருக்கேன். ஃபுல்லாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தேர்த்தி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன், கருவேப்பிலை, சீரகம், உப்பு, பச்சை தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக அரிசி மாவு, 1 கப்பு தயிர். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த திருத்தி வச்சுருந்த வாழைக்காவை தண்ணி விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை முதல்ல வேகட்டும். அதுக்குள்ளே இந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், உப்பு நம்ம எல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், வாழைக்காய் திருத்தி வச்சுருந்தோம் இல்லையா மண் களையத்தில், அதை வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா வெந்திருக்கு. இதை பாருங்கள், அந்த கலரே டோட்டலாக மாறி எடுத்து நல்லா வெந்தெடுத்து தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடுத்து. அதுக்கு தண்ணி திட்டமாக தான் வச்சுருந்தேன். இப்போ தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசி மாவு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் எல்லாம் ஒன்றா மாதிரி சேர்ந்தா மாதிரி வரும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறது. இல்லைன்னா ஒரு பக்கம் சக்கையும் இன்னொரு பக்கம் தண்ணியும் தனியாக நிற்கும். அதனால் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பாருங்க, தேங்காய், பச்சை மிளகா, உப்பு, ஜீரகம் அரைச்சி விட்ட விழுதையும் போட்டாச்சு, அரிசி மாவையும் போட்டாச்சு. ஒரு கொதி நம்ம வாங்கின்னு இருக்கோம். நல்லா கொதித்து வந்துடுத்து. இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், இதையும் அப்படியே சேர்த்துடுறேன். இந்த பச்சை தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை காய்ச்சறதுல இல்லை, இதையும் அப்படியே அதோட ஊற்றிட்டு அடுப்பில் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு கடுகெல்லாம் தாளித்து கொட்டுறதே கிடையாது. கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் எதுவும் தாளித்து கொட்டுறதில்ல. ப்ளைனாக இந்த பச்சை தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும், 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இந்த கெட்டி தயிரை நம்ம ஊற்றி இறக்கிட வேண்டியதான். நம்ம டேஸ்டியான வாழைக்காய் மோர் கறி ரெடி ஆகிடும். ஆறினோன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கோ, நல்லா ஆறிடுத்து. இப்போ ஆறினதுக்கப்புறம் இந்த கெட்டி தயிரை சேர்க்குறேன். சுட சுட நீங்கள் சேர்த்துலனா இந்த தயிர் அப்படியே நீர்த்து போய் மேலாக நிற்கும், நல்லாவே இருக்காது. நான் கலந்துட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், தயிர் கலந்தாச்சு. டேஸ்டியான வாழைக்காய் மோர் கறி ரெடி ஆகிடுது. சில பேர் மஞ்சள் பொடி போடுவா, நான் மஞ்சள் பொடி போடாமல் ப்ளைனாக சேர்க்குறேன். இது கேரளா டிஷ்ஷு. நம்மளும் இப்போ தமிழ்நாட்டிலையும் இப்போ எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இது பண்ணினா என்ன பண்ணணும்னா, ஒன்று வெத்த குழம்பு பண்ணினா இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாதத்தில் வெத்த குழம்பு ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுட்டு இந்த வாழைக்காய் மோர் கறி தொட்டுண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பெசரட்டு தோசை, அடை தோசை, சப்பாத்தி, இல்லை கலந்த சாதம், பிசைஞ்ச சாதம் எல்லாத்துக்குமே இது மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் உங்கள் ஆத்தில் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.